யோபு 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதை சிந்திக்க ஆரம்பித்தேன். இது யோபுவினுடைய வாழ்வில் நடைபெற்றதா? எனக்கு தெரிந்த வரைக்கும் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றான். ஆனால் உதாரணம், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரைட், எத்தனை பேர்? 18-19வது வசனம், 1வது அதிகாரம். பத்து பேரும் ஒரே நாளில் எவ்வளவு கஷ்டம். நான் மதுரையில் உள்ள அந்த காலம் அமெரிக்கன் கல்லூரியில் நான் மாணவனாக இருக்கும்பொழுது என்னுடைய ப்ரொஃபஸர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யோபுவின் புத்தகம் ப்ரிஸ்கிரைப் செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் அந்த யோபுவின் புத்தகத்தை நடத்தினார். நடத்தும் பொழுது அவர் சொன்னார், 42ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபு. இரட்டத்தனையாக கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அது உண்மை இல்லைன்னார். ஏன்னா அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு, திருமணமாகாதவங்க, உங்களுக்கு பிள்ளைகளுடைய அருமை தெரியாது. நான் 3 பிள்ளைகள், எனக்கு மூத்த மகன் 7 வயசில் இறந்து போனான். மறுபடியும் எனக்கு 2 மகன்கள் இருந்தாலும் அந்த மூத்த மகனை என்னென்ன செய்ய முடியல. மறக்கவும் முடியல. என்னதான் இருந்தாலும் யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார்னாலும் மறுபடியும் 7 குமாரர் 3 குமார்த்திகள் கொடுக்கப்பட்டாலும் என்னால் அதை என்ன செய்ய முடியாது, அந்த மகனை மறக்க முடியாது. அதனால் இரட்டத்தனை ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சா? இல்லை. உண்மையாக இல்லையா நான் பேசுகிறது? கரெக்டாக தப்பா? எந்த தாயும் இறந்து போன பிள்ளைய அவளால் நினைக்காமல் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும். அதனால தான் அவன் எழுதலாம், யோபு 5வது அதிகாரம் 17-18. தேவன் தண்டிக்கிற பாக்கியவான். வாசிங்க. அவர் தான் காயப்படுத்துகிறாரு, காயங்களும் கட்டுறாரு. ஆகவே எல்லா நேரங்கள்லையும் பார்க்குற மாதிரி உங்கள் ஆயுஷ் நாட்கள் brighter than the noon.
கஷ்டங்கள் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் கஷ்டங்கள்லாம் நீங்காது. ஆறுதல் கிடைக்கும். அந்த கஷ்டம் என்ன செய்ய முடியாது. நம்ம சாகிற வரைக்கும் கஷ்டங்கள் என்ன செய்யும், வந்து கொண்டு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், யோபு 1:21. அவ்வளோதான். அத்தனை ஆடு இருந்துச்சு, அத்தனை ஒட்டகங்கள் இருந்துச்சு, அத்தனை ஏறு இருந்துச்சு, அத்தனை கழுதைகள் இருந்துச்சு. எல்லாம் இருந்தாலும் அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக என்ன செஞ்சேன், வந்தேன். நிர்வாணியாக என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். அதுதான் கடைசி வரைக்கும். கடவுளை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு துன்பங்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு. ஸ்கூல் ஆஃப் சஃபரிங் இஸ் a part and parcel of our life. துன்பத்தின் பள்ளியில் தான் நானும் நீயும் மாணவியாக இருக்கணும். சஃபரிங் இஸ் எ ஃபேக்ட்ரி. சஃபரிங் ஒரு தொழிற்சாலை. என்ன செய்யணும்னா, இட் ப்ரொடியூசஸ் பெஸ்ட் கேரக்டர். நல்ல குணங்கள் வரனா நல்லது. 119 சங்கீதம் 67வது வசனம். 71. உபத்திரப்பட்டது நல்லது. யோபு அதான், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் என்ன செஞ்சேன், உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வேதமே, பைபிள் இஸ் a book of suffering. வேதத்தில் துன்பங்கள் தான். யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை. வேதனை மட்டும் இல்லாவிட்டால் பாட்டே வந்திருக்காது. இன்றைக்கி பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் அவங்கவுங்க கஷ்டப்பட்டதுனால தான் இந்த பாட்டெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பாமாலையில் ஒரு பாட்டு இருக்கும், உம்மண்டை தேவனை மேன்மேலும் உம்மண்டை எண்ணெயிலும் சிலுவை வழியாய் சேர்த்து கொண்டோம். எந்த நாவா ஒன்று உம்மண்டை தேவனை சேருவேன. Nearer may God to thee, nearer to thee. Even though it be a cross that rises me, still all my songs shall be, nearer may God to thee, nearer to thee. இந்த பாட்டை சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் என்றவங்க எழுதினது. அந்த பாட்டை எழுதினவங்க 43 வயசில் அந்த படுக்கை விட்டு நகர முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டை இன்றைக்கி நம்ம பாடிட்டுருக்கிறோம். துன்பத்தின் வழியாக தான் பாடல்கள் பிறந்தது. துன்பங்கள் இல்லாவிட்டால் முடியாது. எல்லாமே பல இடங்களில் ராங் டீச்சிங், கள்ளப்போதகம், கத்தரை உன் ஆசிரியப்பார் அதெல்லாம் இல்லை.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார்ன்னு சொல்லலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நீ ஜெபம் பண்ணலாம், அதுக்காக ஆசீர்வதித்தால் கேட்கலாம், கேட்க வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன செய்ய முடியாது, லைஃப்பில் சஃபரிங் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நோ ஒன் இஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் த சஃபரிங்ஸ். பல கஷ்டங்களின் மத்தியில் தான் நான் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் துன்பப்படலையா? இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அடிக்கலையா? வாரில் அடிக்கலையா? ஆணியில் கடவப்படவில்லையா? என்ன சப்பரிங்க இயேசு கிறிஸ்து எடுக்காமல் போனார். ஆகவே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் கஷ்டப்பட்டார். முதலாவதாக ஒன்று சொல்லலாம், இயேசு பிறக்கிறாரு. இந்த சாஸ்திரிகள் வராங்க கிழக்கே இருந்து. மத்திய 2 முதல் 3 வசனங்கள். அவ்வளோதான். அவருடைய நட்சத்திரத்தை யாருக்காவது பிறக்க வர்றதுக்கு முன்னால் நட்சத்திரம் பிறந்திருக்கா? இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும். we have seen his star. அவருடைய நட்சத்திரத்தை எல்லாரும் ஓனராக இருக்கலாம், வீட்டுக்கு ஓனராக இருக்கலாம், காருக்கு ஓனராக இருக்கலாம், பல இடங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருக்கலாம். ஆனால் ஸ்டாருக்கு என்ன செய்ய முடியாது, ஓனராக இருக்க முடியாது. we have seen his star. we have come here to worship him. அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இந்த ஒரே ஒரு கேள்வி, எருசலேமில் ரத்தம் ஆறு ஓடுது, ஓடுனிச்சா ஓடலையா கேட்டாங்க ஒரு கேள்வி. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ராமானா ஜெருசலேம்னு அர்த்தம். ரைட். குழந்தை இல்லை, 2 வயதுக்குட்பட்டு அத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய சொல்கிறான். எவ்வளவு வேதனை அது. இயேசுவின் பிறப்பினால் ரத்தம் ஆறு ஓடுது. ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகள் கொலை பண்ணால் எப்படி இருக்கும்? கஷ்டம் இல்லையா? கொன்னுட்டது மட்டும் இல்லை, இதை கொலை செய்வான்னு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இருக்குது. எரேமியா 31:15. இதுதான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 2:17, எரேமியா 31:15. அவ்வளவு தூரத்துக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்தது. சரி, இந்த சாஸ்திரிகள் தான் வந்தவன் இந்த கேள்வியை கேட்டு விட்டு போயிட்டான். அதோடு அவ்வளோதான். கேட்டது மாத்திரம் இல்லை, டைரக்ட் கொஸ்டின், டிஸ்டர்பிங் கொஸ்டின், டிப்ளமேட்டிக் கொஸ்டின், எல்லாம் டைரக்ட் கொஸ்டின், நேர கேட்டு. டிஸ்டர்பிங் கொஸ்டின் துன்பம் வந்தது. டிப்ளமேட்டிக் கொஸ்டின் ஞானத்தோடு கேட்டான். டிப்ளமேசின்னா அறிவு, இது அரசியல் ஞானம். எங்கே அவ்வளோதான்.
எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த ஒரே ஒரு கேள்வி எருசலேம் முழுவதும் என்ன செஞ்சிச்சு? இயேசுவின் பிறப்பு துன்பத்தை கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, அவன்தான் முத மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். முத இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது ஆராதனை நடத்தினவன் யார்? ஏன்னா அந்த குழந்தைய நான் குழந்தைய கொண்டு வந்துட்டு என்கிட்ட கொண்டு வந்து அதை ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே குழந்தைய முன்னால் கீழே விழுந்து சாஷ்டாங்கம் விழுந்து நம்ம கும்பிடுவோமா குழந்தைய? ஆகவே அது மாத்திரமில்லை, இந்த கோல்டு வந்து க்ரௌன் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ் என்று சொல்வார்கள். இதுக்கு மேலே கோல்டுக்கு மேலே என்னால் எந்த உலோகங்களும் இல்லை. முத தங்கத்தை கொடுத்தான், கீழே விழுந்து கும்பிட்றான், ஆராதிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி பண்ணவன் 12வது வசனம் மத்தேயு 2:12. இயேசுவை ஆராதிக்க வந்தவன் முத ஆராதனையில் பங்கு பெற்றவன், இயேசுவுக்கு முத காணிக்கை கொடுத்தவன், சாஷ்டாங்கமாக விழுந்தவன், வீட்டுக்கு சம்மதம் பண்ணி போக முடியல என்ன செய்கிறான்? அந்த காலத்தில் வேறு வழியாக போகிறதுனா எவ்வளோ கஷ்டம், ஈஸியாக அதெல்லாம். இன்றைக்கி ஹைவேஸ் இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவன் கடந்து போயிருப்பான். வந்தான், எங்கே கஷ்டம். சஃபரிங் is part and parcel of our life. No one is exempted from the bondage of the sufferings. அந்த கட்டுகளிலிருந்து, கஷ்டத்தின் கட்டுகளிலிருந்து முழுமையாக விடுதலை அவன் கிறிஸ்தவம். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் யோவான் சாணன் வரான். சாதாரணமானவனா யோவான் சாணக அவங்க லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய பெற்றோர்கள் லூக்கா 1:6. ரைட். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்திருக்க பிள்ளை தான் யார்? பெரிய காரியம் இல்லை. அவன் பெற்றோர்கள் அப்படிப்பட்டவங்களுடைய மகன் கடவுளுக்காக ஊழியம் செஞ்சவன். அவனுடைய லைஃப்பில் மத்தேயு 14:10 இவ்வளவு தூரத்துக்கு இருந்தவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல் டெத் இல்லை, பிஹேடட். கருத்து அவனுடைய சீஷர்கள் சொல்கிறாங்க ஏசாமிகிட்ட, ஐயா தாம்பளத்தில் இந்த தலையை கொண்டுட்டு போயிட்டான், உடல் மாத்திரம் கிடச்சிச்சு, உடலை எடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம்? இயேசு அதை கேட்குறாரு. படகுல ஏறி போயிட்டார். அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் ஹோலி சைலன்ஸ் ஆஃப் காட்ன்றது பெரிய புக்கு இருக்குது. அதில் ஹோலி காட் என்ன செய்யலை, ஏன்டா அவனை வெட்டினாங்க, எவன்டா நமக்கெல்லாம் வருமா வராதா? அது கேட்டுட்டு படகுல ஏறி அக்கறைக்கு போனார். ஹோலி சைலன்ஸ் ஆஃப் காட்.
துன்பங்கள் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்பத்தின் மத்தியில் தான் நாம் ஊழியம் செய்வோம், நாம் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அது மாத்திரமில்லை, யோவான் சாதாரணமானவனா அவன் பெற்றோர் அப்படி பெற்றோர்கள் மட்டுமல்ல, எங்கே வாழ்ந்தான், எந்த இடத்துல வாழ்ந்தான், அவருக்கு டவுன் லைஃபை வனாந்தரம், உறைவிடம் வித்தியாசம், உணவு வித்தியாசம், உடை வித்தியாசம், உரையாடலில் வித்தியாசம். சாதாரணமானவன் அவன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் தலை வெட்டப்படுது. வெட்டப்பட்டதா இல்லையா? பைபிள் சொல்லுது. வெட்டப்பட்டது மட்டுமல்ல, அவனுடைய உடல் கிடக்குது. சீஷர்கள் போய் என்ன செய்கிறாங்க, எடுத்து சரி, தலை இல்லாத உடல் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். தலையே இல்லாத ஒரு உடலை இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவனுடைய முடிவு அப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவம் சஃபரிங்ஸு கஷ்டம் இருக்குமா இருக்காதா? அடுத்தபடியாக அதை பற்றி சொல்லும்பொழுது அடிக்கடி நான் நினைப்பேன். நான் இன்றைக்கி மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். நீ யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு? நான் சொல்லல, சரி, அதுதான் இருந்துட்டு போகுது. அப்படிப்பட்டவன் 11ஆவது அதிகாரம் 40 வாசி. ரைட். லாசருவே, என்னுடைய கொஸ்டின், லாசரு என்ன ஊழியம் செஞ்சான்? செத்து போய் 4 நாள் அடக்கம் பண்ணான்னா அவனை போய் லாசரு வெளியே வான்னு எழுப்பினவர் ஏன் யோவான் ஸ்நானனை காப்பாற்றலை? தப்பா ரைட்டா? Why? The question has come into my mind. Why? Why God is not coming forward to save the life of the John the Baptist? கஷ்டம் இருக்குமா இருக்காதா? அவன் என்ன யோவான் ஸ்நானகன் என்ன தப்பு செஞ்சான்? என்ன தப்பு செஞ்சான்? யோவான் 5:30. என் தீர்ப்பு யோவான் 3ஆவது அதிகாரம் 30ஆவது வசனம். சொன்னது யாரு? அவர் பெருகணும், he must increase, I must decrease. அவர் பெருகணும், அவர் பெருகணும், நான் சொல்லணும். அவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினான அவர் தான் அப்படி சொன்னான.
அவனுக்கு ஏன் ஒரு அமைதியான மரணம் ஏற்படவில்லை? God allows sufferings. அடுத்தபடியாக யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் இயேசு கடவுளை நேராக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் பெற்றவன் யார்? ஒரே ஒருவனை தான் கர்த்தர் அடக்கம் செய்தார்னா மோசே ஒருத்தந்தான். ஆனால் எனக்கு அதில் என்னன்னா, அத்தனை 6 லட்சம் பேர்களை வாசி 14ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் யாத்திரையாகமம். ரெட்சி செங்கடல் 2ஆக பிரியறதுக்கு கையை உயர்த்தினா, ஆனால் அவனை அவ்வளோ பேரில் கூட்டிகிட்டு போனானே, ஆனால் கானான் தேசத்துக்குள்ளார என்ன செய்யலை? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7. அவ்வளவு பேருக்கு வந்தவன், அவ்வளோ பேர் வந்தவன், அவன் சாவில் ஒருத்தன் கூட கலந்துக்கல. அவன் செத்ததும் தெரியாது, அடக்கம் பண்ண பிரேதக்குரிய என்ன செய்யாது, தெரியாது. அடக்கத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஒரு கூட்டம் கிடையாது. மோசேக்கு ஒருத்தவன் கிடையாது. அவனை கூட்டிகிட்டு போய் தான் பரா கானான் தேசன் காட்டினார். காட்டின பிறகு மெடிக்கல் ஃபிட்னஸ் அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் பெலன் ஒடுங்குவன் விலைவாசி 34 நாள்லேருந்து. கண்ணு தான் பார்க்கணும், கால் வச்சக்கூடாது. கண்ணு தான் என்ன செய்யணும், பார்க்கணும். கால் என்ன கிடையாது, காலம் வைக்கக்கூடாது. வாசிங்க. கடந்து போக மாட்டேன். கண்ணாடியை போடலாமா? யார்? மோசஸ். மோசஸ் என்ன செய்யல, கண்ணாடி போடலாம். கண்ணாடியே போடாமல் கண் பார்வை குறையும் இல்லை, அவன் பலன் என்ன செய்யலை, ஒடுங்கவும் இல்லை. ஆனால் மெடிக்கல் ஃபிட்னஸ் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் he died. மோசஸ் என்ன தப்பு? கையை உயர்த்தா செங்கடல் பிரியுது, லேசான காரியமா? ஒரு தம்பி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தான், எல்லாம் பாட்டு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
அது மாதிரி முத ஆலயத்தை ஆண்டவருக்காக பாட்டு பாடினவன் யார்? மோசஸ். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர். யார் பண்ணது? ஆதியாகமத்தில் ஒருத்தங்க கூட பாடினது கிடையாது. ஆதியாகம புத்தகத்தில் பாட்டு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நோ 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 ஹிம்ஸ், நோ லிரிக்ஸ், நோ பாட்டு. அது ஆதியாகமத்தில் யாராவது பாடினாங்களா? யாத்திராகமம் 15ஆவது அதிகாரத்தில் தான் பாட்டு. அது வரைக்கும் பாடல. முத கடவுளை துதித்து பாட்டு பாடினான அவனுக்கு அடக்க ஆராதனைக்கு ஒருவனும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக அவன் சகோதரியும் சரி. 19ஆவது வசனம், 15-19. ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் எனும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே. கிட்டார் வாசது யாரு? அவளுக்கு முத கிட்டார் வாசால முத விமன் ஃபெல்லோஷிப் மீட்டிங் நடத்தினா அவள் தான். பெண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாம் சகோதரிகள்லாம் கூப்பிட்டு பாட்டு பாடி. ஆனால் அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. நான் பாட்டு பாடினேன்னு, நான் துதித்தனை, முத உமக்காக கிட்டார் வாசித்தனை. ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு துன்பமே வரக்கூடாது, எனக்கு துயரமே வரக்கூடாதுன்னு நாம் என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. கொஞ்சம் நிஜமாக இந்த மோசேயும் பவுல் அப்போஸ்தலனும் ஒளியின் மூலமாக தான் அழைக்கப்பட்டாங்க. யாத்திராகமம் 4ஆவது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது முட்செடி என்ன செய்யுது? பற்றி ரைட், முட்செடி. அங்கே எங்கே அப்போஸ்தலர் 9:4. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை. 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசி. அவனுக்கும் ஒளி வந்தது. 2 பேரும், மோசேயும் பவுல் அப்போஸ்தலனும் 2 பேரும் வெளிச்சத்தின் மூலமாக அழைக்கப்பட்டவங்க, லைட் மூலமாக அழைக்கப்பட்டவங்க. அங்கே முச்செடி என்ன செய்யுது? எரியுது. இங்கே வானத்திலேருந்து ஒளி வருது. கீழே விழுகிறான். விழுந்தவன் சொல்கிறான், ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, நீ என்ன? இவன் சொல்கிறான், ஆண்டவரை நீ யாருன்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்திக்கிற. ஆகவே அப்படிப்பட்ட பவுல் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவன் சொல்கிறான், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
ரெண்டாவது அதிகாரம் ஆச்சு, ரெண்டாவது அதிகாரம் 4வது வசனம். படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். இந்த கொரிந்தியர்கள் நிருபத்தை சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், I wrote the epistle with the tears. அந்த எபிசோடில் நிருபத்தை என்ன செய்கிறேன், கண்ணீரோட ரெண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10-11. கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். பிரசங்கி, அப்போஸ்தலன், புறஜாதியாருக்கு போதகன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அது நிமித்தம் என்ன இருக்கு, பாடுகள். நான் பிரசங்கியாக இருக்கிறேன், போதகனாக இருக்கிறேன், அப்போஸ்தலனாக இருக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறேன், நான் பாடுகளை. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றார். இன்வாசியாது ஐ நோ இன் ஹூம் ஐ ட்ரஸ்ட். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரின் கொடுத்த கடைசி வரைக்கும் என்ன செய்வேன், நான் காத்துக்கொள்ளுவேன். அதனால தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-7. பார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. காலம் வந்துருச்சு. எங்க தேகத்தை விட்டு பிரியும் காலம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக ஜீவ கிரீடம் செய்யப்பட்டிருக்கு. போராட்டம். பவுல் அப்போஸ்தலனும் துன்பங்களின் மத்தியில் கடந்து வந்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே சும்மாவா, அவன் வாசி 9ஆம் அதிகாரம் 14-15 வாசி. 9 ஆக்ஸ். கட்டும்படிக்கு அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லல, என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுகள். அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? சஃபரிங். சஃபரிங் இஸ் a salary of the servant of God. Suffering is a salary of the servant of God. துன்பப்படாமல் யாரும் ஊழியம் செய்ய முடியாது. எதை எடுத்தாலும் பிரச்சனை. எனக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது. 80 வயசு எனக்கு. சர்ச்சில் நான் பணியாற்றினா கூட என்னை டிஸ்மிஸ் தான் பண்ணல, மற்ற எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் யாரும் கட்டுப்பட மாட்டேன், கட்டுப்படவும் முடியாது. என்னால் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். அதனால்
துன்பமே நான் போதகனாகவும் ஊழியக்காரனாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டதுனால இந்த துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன். அதான் பவுல் அப்போஸ்தலனுடைய விசுவாச அறிக்கை. அவன் பெரிய ஸ்காலர். யார்? வேதாகமத்தில் 13 நிருபங்களை ஒருத்தன் எழுதுறான்னா லேசான ஆளா? லேசான ஆளா? 13 நிருபங்களை உட்காந்து எழுதுறான்னா அவன் எழுதுறான். பிலிப்பியர் 1 அதிகாரம் 29வது வசனம். பிலிப்பியர் 1:29. விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ விசுவாசம் பதம் இல்லை. என்ன இருக்கு? அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு ஆகவே சொல்கிறான். 4 அதிகாரம் பிலிப்பியர் 4:4. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிரு. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். ரைட். ஆனால் அதை எங்கே இருந்து எழுதுகிறான்? ஜெயிலிருந்து எழுதுகிறான். அது எங்கே இருந்து எழுதுகிறான்? ஜெயிலிருந்து என்ன செய்கிறான்? 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9வது வசனம். என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பலவீனங்களை குறித்து என்ன செய்வேன் நான்? 12:7 வாசி. மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். His prayer was not answered. முள்ளு இருக்கு. முள்ளு தான்ஸ் இல்லைன்னா த்ரோன் இல்லை. தான்ஸ்னா என்ன? முள்ளு. த்ரோன்னா தான்ஸ் இல்லைன்னா த்ரோன் இல்லை. போதுண்டா. கடைசி வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் கஷ்டப்பட்டான். கஷ்டமே இல்லாமல். ஆகவே குடும்ப வாழ்க்கையிலும் சரி கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த துன்பம்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? கடவுள் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் 10 பிரமாணங்களை உபத்திரவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை பார்க்கவே முடியாது.
நேற்று என்ன தேதி? ஜனவரி 23 தான் அது ஞாபகம் வரும் எனக்கு. ஏன்னா ஜனவரி 23 தான் கிரகம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவில் அவரும் அவருடைய 2 மகன்களும் எரித்து கொல்லப்பட்டார்கள் 23ஆம் தேதி. கடவுள் காப்பாற்றிருக்க முடியாதா? கிரகம் ஆஸ்திரேலியன் மிஷினரி. அவர் எவ்வளவு துன்பம், எவ்வளவு துயரம், எவ்வளவு வேதனைகள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39. மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். மேய்ப்பன் என்ன செஞ்சாகணும்? மேய்ப்பன் வெட்டுப்படும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 வாசி. லூக்கா 22:40. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஒரு தூதன் வந்து என்ன செஞ்சான்? அவ்வளோதான். Jesus' prayer was not answered. St. Paul's prayer was not answered. ஒரு தேவதூதன் அனுப்பி போய் பார்வா அவரை வேர்வை கூட என்னவா இருந்துச்சு? வாசி அதை தொடர்ந்து வேர்வை. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இங்கேயே கெச்சமனையிலேயே அவன் அடிக்கிறதுக்கு முன்னால ரத்தம் வந்துச்சோ வரலையா? ஒரு கீர்த்தனை இருக்கு, ஏன் இந்த பாடுதான். கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த பாட்டு? ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு நான். கெச்சமணியிலே மேகவும் அதன் கெருமலர் காவிடை போகவும் அச்சையிலே மனம் நோகவும் சொல் அளவில்லா துயரமாகவும் முழந்தால் படியிட்டு தாழவும் முகம் மும்முறை தரைப்பட வீழவும் மழுங்கு சினம் உம்மை சூழவும் கொடும் மரணவாதையும் முழுகும் ஆத்தும துயர்மிக நீடவும் குடம்பாக உதிர் வேர்வை ஓடவும் சாத்திர மொழிகள் ஒத்தாடவும் உன் தாசரம் பரந்தனை நாடவும். ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு நான். எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவத்தில் எல்லா குட் ஃப்ரைடே இஸ் அ பர்த்டே ஆஃப் த கிராஸ். ஸ்தோத்திரம். பர்த்டே தானே. சிலுவை என்னைக்கு பிறந்துச்சு? குட் ஃப்ரைடே. அந்த ஒரே ஒரு சிலுவை இன்னைக்கு உலகம் எங்கும் எத்தனை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கிராசஸ் இருக்கு. சிலுவை கல்லறையில் சிலுவை இருக்கு. ஒரு சிலுவை எத்தனையை பெற்றது? ஒரே ஒரு நாள் ஒரு சிலுவை. அந்த சிலுவை
நாளைக்கு எனக்கு அடக்கம் பண்ண மாட்டா என் தலையில் என்ன செய்வாங்க, ஒரு சிலுவையை வைப்பாங்க. ஆகவே ஒரு காரியம், ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு ஃபுட்பாலில், பார்த்துருப்பீங்க. ஸ்பெயின் ஜெயித்த உடனே அந்த அவங்கள பாராட்டுவதற்கு அந்த ஸ்டேஜில் அப்பயே பாராட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவன் பாட்டான், அந்த ஸ்பெயினில் அர்ஜென்டினாவை தோக்கடிச்சிட்டு இவன் வந்துட்டான். அவன் சொல்கிறான், இது இயேசுவானால் ஆனதுன்ட்டான். எங்களால் அவன் தான் பாடினான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ லார்ட் மை காட், when in absent wonder consider all the works thy hand hath made. I see the stars, I hear the mighty thunder, and thy power the universe displayed. Then sings my soul, my Saviour God, to thee. How great thou art, how great thou art. When through the woods and forest glades I wander, I hear the birds sing sweetly in the trees. When I look down from lofty mountain grandeur and hear the brook and feel the gentle breeze. And when I think God is not sparing, sent him to die, the Scots can take it in. That on the cross, my burden gladly bearing, he bleed and died to take away my sin. When Christ shall come, his shout of acclamation, what joy shall fill my heart when I bow down in humble adoration, and thus I proclaim, my God, how great thou art. அவன் சொல்லலாம், how great thou art. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் தங்கும்பொழுது அந்த பாட்டு, அவங்க பேத்தி பாடின பாட்டை கேட்டேன். Blessed be the name of the Lord. அந்த பாட்டை கேட்டேன். எனக்கு என்னடா அப்போ வசனம் ஞாபகம் வந்துச்சு. வாசி 8ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லி வாசி. சங்கீதம் 8. தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். பாலகர் வாயினால பாலகர் வாயினால சுதியின் சத்தம். இந்த பாட்டு கேட்டேன். டச்சுடுமே. சின்ன குழந்தை, அறியாத பருவம். அதனால் அந்த பாடம் எத்தனையோ பேர் வரலாம் போகலாம். ஆனால் துன்பத்தின் மத்தியில் தான் நான் கிறிஸ்துவை ஆராதிக்க முடியும். துன்பங்கள், தொல்லை, கஷ்டங்கள் எதுவுமே இல்லைன்னா கடவுளை ஆராதிக்க முடியாது. கஷ்டமே இல்லாமல் உலகத்தில் என்ன செய்ய முடியாது. ஏனென்றால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 119ஆம் சங்கீதம் 165. உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
கஷ்டங்கள் இல்லை, இடர்கள் தான் என்ன இல்லை, இல்லை இடர்கள் வேறு. அதனால் யோபு 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேங்க்யூ.